புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க மயிலாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு சமணர் கோயில், ஒரு சிவன் கோயில் ரெண்டுமே இடிஞ்ச நிலையில பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ஒரு பாறை கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதுவும் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்போ அங்கே மேலே அந்த இது பார்த்தோமா, ஸோ அப்படியே அடுத்து இதே இடத்துல வந்து சுந்தரபாண்டியனுடைய ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது, பாறை கல்வெட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி வந்தோம். அப்புறம் அப்படியே கீழே இறங்கி அங்கெல்லாம் சுற்றி வந்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பீடம் ஒன்று இருக்குது. அது மேலே வந்து ஒரு சிலை வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த சிற்பத்தை காணோம், அந்த பீடம் மட்டும்தான் இருக்குது. கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு பெரிய கல்வெட்டு எல்லாம் இந்த அங்கே ஆரம்பித்து அப்படியே கீழே வருது, வந்து இந்த இடத்தோட வந்து முடியுது. கிட்டத்தட்ட அங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த கல்வெட்டு வந்து வருது. இந்த கல்வெட்டு வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் எழுதப்பட்டது. இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நிலம் விற்று கொடுத்த அந்த தானம் செய்யப்பட்ட அந்த செய்தி வந்து இதில் வருது. இதில் வந்து இங்கே பக்கத்தில் சிறுசுனைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து இந்த கல்வெட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு. எப்படி அது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, பெருவாயில் நாட்டு சிறுசுனை ஊரான அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட பேர் வந்து இது பண்ணி இருக்குது. அதாவது அந்த சிறுசுனையூரோட இது வந்து வளநாடு வந்து ஜெயசிங்க குலகால வளநாட்டுக்குள்ளே அது வருது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் வந்து இந்த கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இதில் வந்து அதே மாதிரி அந்த நிலம் விற்று கொடுத்து அதுக்கு வந்து 4 எல்லைகளும் வகுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து எப்போ ஒரு நிலதானம் கொடுத்தாலுமே நமக்கு வந்து கல்வெட்டில் வந்து அதுக்கான எல்லைகளை வந்து வகுத்து கொடுப்பாங்க. தென்பார்க்க எல்லையில் இது வரைக்கும், வடபார்க்க எல்லையில் இது வரைக்கும், மேற்பார்க்க எல்லை, கீழ்பார்க்க எல்லைன்னா அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்த நிலம் விற்று கொடுத்தா அந்த இது எல்லாமே வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுலையுமே வந்து இந்நாட்டு மயிலாப்பூருங்கிற ஒரு வார்த்தை வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே ஒரு 4வது லைனில் வந்து வருது, இங்கே வந்து 8ல். இதுலேயும் வந்து இந்த ஊரோட பேர் மயிலாப்பூர் அப்படின்னு, அதாவது இந்நாட்டு மயிலாப்பூரான அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேர் வந்து இடம்பெறுது. அப்போ வந்து இந்த ஊரோட பேர் இப்போ மயிலாப்பட்டியாக இருந்திருந்தாலும் அந்த காலத்தில் வந்து மயிலாப்பூர், திருமயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து இடம்பெறுது. அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இந்த கல்வெட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் வந்தது வந்து மழை காலங்கிறதுனால ஏகப்பட்ட இடத்துல தண்ணி அதெல்லாம் தேங்கி இருக்குது. ஸோ சுற்றி வரணும். நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டாலே இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு கூட வந்து இந்த கல்வெட்டை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பாறைகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் வந்து கொஞ்சம் ரேர் தான். இருக்குது, இல்லைன்னெலாம் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய கல்வெட்டு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அரிதான விஷயம் தான். அது மாதிரி இங்கே ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது. இப்போ முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதையும் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படின்றத நீங்கள் பார்த்துங்க.